ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது நானே வருவேனே கதையின் அடுத்த அத்தியாயம். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 17. அன்று காலை ரேஷ்மி பள்ளிக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தாள். சூர்யா ஒரு கேஸ் சம்பந்தமாக அலுவலகத்தில் இருந்து தகவல் வரவும் அன்று விரைவிலேயே புறப்பட்டு சென்றிருந்தான். ரேஷ்மி தயாராகும் போதே கார்த்திகாவும் எங்கோ புறப்படும் விதமாக தயாராகி கொண்டிருந்தார். அம்மா, இன்னைக்கு என்னம்மா நீயும் இவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிட்டுருக்க? எங்கேயாவது போகணுமாம்மா? ரேஷ்மி வினவினாள். ஆமாடி, ரேஷன் கடைக்கு போகணும். மாதம் ஜீனி மட்டும் ரேஷன் கடையில் தானே வாங்குகிறோம். காலி ஆயிடுச்சுமா. அதான் 9:30க்கு கடை திறக்கும். கூட்டம் வர்றதுக்கு முன்னாடி ஆளாக போயிட்டா கஷ்டம் இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக வாங்கிட்டு வந்துடலாமேன்னு தான் கிளம்ப போகிறேன். ஓ, குடுமா, நான் வேணால் போய் வாங்கி தந்துட்டு போகிறேன். ஏற்கனவே உனக்கு கால் வலி இருக்குது, அதோடு நீ போக வேணாம், நானே போகிறேன். உனக்கு எதுக்குடி சிரமம்? வேலைக்கு போகிறவ நீ கிளம்பு, நான் போய்க்கிறேன். ஏம்மா, நீ இப்போ கொடுக்க போறியா இல்லையா? சும்மா பேசிட்டு நீ கொடு. நீ போய் கஷ்டப்படுறத நான் வேடிக்கை பார்க்கணுமா? அது இல்லைடி, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு உனக்கு லேட் ஆகிடாதா? அதுவும் இல்லாமல் நீ வயசு பொண்ணு, உன்னை போய் எப்படி ரேஷன் கடைக்கு அனுப்ப முடியும்னா? ஏம்மா, வயசு பொண்ணுன்னா ரேஷன் கடைக்கு போகக்கூடாதுன்னு ஏதாச்சும் சட்டம் இருக்கா? அங்கே போய் பாரு, க்யூவில் என் வயசு பொண்ணுங்க தான் அதிகமாக நின்றுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு நாள் ஸ்கூலுக்கு கொஞ்சம் லேட்டாக போனால் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இங்கே குடுமா, சும்மா வளவளன்னு பேசி டைமை வேஸ்ட் பண்ணாத. தன் தாயின் கையில் இருந்த ரேஷன் கார்டை பிடுங்கி கொண்டாள் ரேஷ்மி. கார்த்திகாவும் வேறு வழியின்றி கொடுத்தார். சொன்னால் கேட்க மாட்டியே நீ. சரி இந்தா, பத்திரமா போயிட்டு வா, சரியா? சரிம்மா, நான் ஒன்றும் சின்ன பாப்பா இல்லை, என்னை யாரும் தூக்கிட்டு போயிட மாட்டாங்க. செல்வி வேலைக்கு இருந்த வரை எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. அவளே போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவா. இப்போ அவள் என்னமோ கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணுறேன்னுட்டு 3 மாதம் வரை லீவு சொல்லிட்டு போயிட்டா. அதான் நாமளே போக வேண்டியதாக இருக்குது என்று புலம்பினார் கார்த்திகா. சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். ரேஷ்மி கிளம்பி சென்றாள். அவள் அங்கு சென்று சேரும்போது அப்போது தான் கடை திறந்திருந்ததால் கூட்டம் ஒன்றும் சேரவில்லை. ஆனாலும் அந்த நேரமே ஒரு 8 பேர் வரை வரிசையில் நின்றிருந்தனர். ரேஷ்மியும் சென்று வரிசையில் நின்று கொண்டாள். அவளுக்கு முன்னால் ஒரு இளைஞன் நின்றிருந்தான். ரேஷ்மி எதேச்சையாக அவனை பார்த்தாள். எங்கோ பார்த்த முகம் போல் இருப்பதாக தோன்றியது அவளுக்கு. ஆனால் எங்கு பார்த்தோம் என்று சுத்தமாக அவளுக்கு நினைவில் வரவே இல்லை. சரி, எங்கு பார்த்தால் என்ன என்று அந்த நினைப்பை புறக்கணித்துவிட்டு நின்றிருந்தாள். அப்போது அவளுடைய அலைபேசியில் அழைப்பு வரவே தன் கைப்பையில் வைத்திருந்த ஃபோனை எடுக்கும் போது கையில் வைத்திருந்த ரேஷன் கார்டும் பர்ஸும் கீழே விழுந்து விட்டது. அவள் குனிந்து அதை எடுப்பதற்குள் வரிசையில் அவளுக்கு முன்பு நின்றிருந்த அந்த இளைஞன் குனிந்து தன் கையில் எடுத்து ரேஷ்மியிடம் கொடுத்தான். அதற்குள் அலைபேசியில் வேண்டாத எண்ணில் இருந்து அழைப்பு வந்திருக்கவும் அழைப்பை ஏற்காமல் அனைத்து கைப்பையில் போட்டாள். தேங்க்ஸ் என்று கூறிக்கொண்டே அந்த இளைஞனிடம் இருந்து வாங்கி கொண்டாள். அந்த இளைஞன் அப்போது தான் அவளையும் நன்றாக கவனித்திருந்தான் போலும். ஓ, நீங்களா? உங்கள் பேர் ஏதோ ரேஷ்மி தானே என்று கேட்டான். தன் பெயரெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறானே, யாராக இருக்கக்கூடும் என்று யோசித்தாள் ரேஷ்மி. அவளுடைய குழப்பமான முகத்தை பார்த்து புரிந்து கொண்டவன் போல், என்ன உங்களுக்கு தெரியலையா? மறந்துட்டீங்களா? அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் பார்த்தோமே, என் குழந்தைய கூட நீங்கள் வச்சுருந்தீங்களே, உங்ககிட்ட வந்ததும் கப்சிப்னு தூங்கிட்டாளே. பரிசையாக அடுக்கினான் அந்த இளைஞன். ஆம், அவன் விஷால். அன்று குழந்தையுடன் மருத்துவமனையில் சந்தித்ததை தான் நினைவுபடுத்தி கொண்டிருந்தான் ரேஷ்மியிடம். ஓ, நீங்களா? இப்போ ஞாபகம் வந்துடுச்சு எனக்கு. உங்கள் குழந்தை நல்லா இருக்காளா? ரொம்ப நல்லா இருக்காங்க. அன்னைக்கு உங்ககிட்ட வந்து அழுகையை நிப்பாட்டினது கூட எனக்கு ஆச்சரியமாக தோணலை. அதை விட ஆச்சரியம் என்னென்னா, அன்னையிலேருந்து அவள் அழுகையை கொஞ்சம் குறைஞ்சே போச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ். உங்களை பார்த்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை இன்றைக்கி அந்த சான்ஸ் கிடச்சிருச்சு எனக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. மூச்சு விடாமல்
நீளமாக கூறி முடித்தான் விஷால். குழந்தையின் அழுகை குறைந்த சந்தோஷம் அவன் குரலில் தெரிந்தது. ஓ அப்படியா, நீங்கள் சொல்கிறத கேட்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எப்படியோ குழந்தை அழாமல் அழுகை இல்லாமல் இருந்தால் சந்தோஷந்தான். அவர்கள் இருவரும் பேசிக்கொள்ளட்டும் என்பதற்காகவே அவ்வளவு நேரம் ஒதுங்கியிருந்த இனியா அதை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டாள். தன் குழந்தை அழுகையின்றி இருக்கிறாள் என்று தெரிந்தால் எந்த தாய்தான் சந்தோஷப்படாமல் இருப்பாள்? அதற்குள் வரிசை நகர்ந்து விஷாலின் முறை வந்தது. அவன் தனக்கு தேவையானதை வாங்கி கொண்டிருக்கும் போதே திடீரென ஹே விஷால் என்று உற்சாகமான ஒரு குரல் கேட்டது. அவள் மதுவந்தி. அவளும் சந்தர்ப்பவசமாக அதே ரேஷன் கடைக்கு வரவும் விஷாலுக்கும் அவளை பார்த்ததும் மகிழ்ச்சி. அவளை பார்த்து அடையாளம் கண்டு கொண்ட ரேஷ்மிக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இதென்ன, அன்னைக்கும் 2 பேரையும் பார்த்தோம், இன்னைக்கும் அதே மாதிரி அமைஞ்சிருக்கே என்று யோசித்தாள். என்ன விஷால், ஷோபி எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா மது. வீட்டில் அவளை எப்படி தனியாக விட்டுட்டு வந்திருக்க நீ? இல்லை பக்கத்து வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன். அந்த அக்கா ஏதாவது அவசர நேரத்தில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓ, அப்போ ஆஃபீஸ் என்ன பண்ணுற? ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். அதற்குள் ரேஷ்மியை பார்த்த மதுவந்தி அவளை அடையாளம் தெரிந்து பேசினாள். பிறகு ரேஷ்மி அவர்களிடம் இருந்து விடை பெற்று கிளம்பினாள். நண்பர்கள் இருவரும் பேசிக்கொள்வதை பார்த்து ரேஷ்மிக்குள் இருந்த இனியாவுக்குத்தான் மிகவும் ஏக்கமாக இருந்தது. அவர்களுடன் இனியாவாக தன்னால் பேச முடியவில்லையே என்று வருத்தமும், தன் வாழ்க்கை இப்படி ஒன்றுமே இல்லாமல் பாதியில் முடிந்துவிட்டதே என்றும் மனம் வெதும்பினாள். அன்று ஒரு நாள் ரேஷ்மிக்குள் இருந்த இனியா தன் அறையில் கட்டில் மேல் அமர்ந்து கொண்டு ஆரியனின் புகைப்படத்தை கோபத்துடனும் ஒரு கொலை வெறியுடனும் உற்று நோக்கி கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் சூர்யா அந்த பக்கம் ரேஷ்மியின் அறையை கடந்து செல்லும் போது அவள் எதையோ கையில் வைத்துக்கொண்டு பார்ப்பதை பார்த்து அங்கேயே நின்று அவளை கவனித்தான். அந்த பார்வையில் குரோதமும் பழிவாங்கும் ஒரு கொலை வெறியும் இருந்ததைக் கண்டு திகைத்து போனான். ரேஷ்மி கையில் அப்படி என்ன இருக்கு? எதை வச்சு இப்படி இவ்வளோ கோவமாக பார்த்துட்ருக்கா? கொலை பண்ணுற மாதிரி பார்க்குறாளே. யோசனையுடன் மெல்ல பூனை நடை நடந்து உள்ளே சென்றான். கொஞ்சம் தள்ளி நின்று அவள் கையில் இருந்ததை ஆராய்ந்தான். அது ஆரியனின் புகைப்படம் என்று தெரிந்தவுடன் அதிர்ந்து போய் நின்றான். ஆரியன் மேலே இவளுக்கு என்ன அப்படி ஒரு கோவம்? 2 பேரும் நல்லா பேசிக்கிற மாதிரி தானே தோணுது. ஒருவேளை ரேஷ்மி கோவப்படுற மாதிரி ஆரியன் ஏதாவது செஞ்சிட்டானா? ஆனாலும் அவள் பார்த்த அந்த பார்வையில் கோவம் மட்டும் இல்லையே, கொலை பண்ணுற ஒரு வெறியோடெல்லாம் இருக்கா. வேறு வழி இல்லை, அவளிடம்தான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான் சூர்யா. ரேஷ்மி, ரேஷ்மி! உடனே திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் ரேஷ்மி. பயத்துடன் எழுந்து நின்றாள். அண்ணா சொல்லுண்ணா, என்ன விஷயம்? நீ செய்கிற எதுவுமே எனக்கு புரியவே இல்லை ரேஷ்மி. உன்னை பார்த்து கவலைப்படுறதா இல்லை பயப்படுறதா எனக்கு எதுவுமே தெரியலை. ஒரு பக்கம் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்னாச்சுண்ணா? இப்போ எதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிற? நீ செய்கிறதெல்லாம் பார்த்தா வேறு எப்படி பேச சொல்கிற? நான் என்ன செஞ்சேன்? ஆரியனை உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? ஏன் பிடிச்சிருக்குன்னு தான் நான் அன்னைக்கே சொல்லிட்டேனேண்ணா. அப்போ எதுக்கு அவரோட ஃபோட்டோவை வச்சு முறைச்சி பார்த்துட்டு இருந்தேன்? இப்போ முறைச்சி பார்த்தேனா? இல்லையேண்ணா, சாதாரணமாக தான் பார்த்தேன். சொல்லப்போனால் வெட்கத்துடன் தலையை குனிந்து கொண்டாள். அவரை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு, அதை தான் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன். நீ என்னடாண்ணா இப்படி சொல்கிறியே? நீ பேசுகிறது தான் எனக்கு சுத்தமாக புரியவே இல்லைண்ணா. இதை ரேஷ்மி வருத்தமாக கூறியவுடன் சூர்யாவுக்கும் கொஞ்சம் சங்கடமாகத்தான் போய்விட்டது. ஐயோ, நாம தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கோமா? தேவையில்லாமல் பயப்படுறோமா என்று யோசித்தவன், ஓ அப்படியாம்மா சொல்கிற? சாரி ரேஷ்மி, நான் தான் உன்னை தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கேன் போல. ஓகே, யூ கேரி ஆன் என் சிரித்து கொண்டே அங்கிருந்து சென்றான் சூர்யா. இவன் என்ன என் லைன்லேயே கிராஸ் பண்ணிகிட்ருக்கானே, ஏதாச்சும் துருவி கேள்வி கேட்டுகிட்டே இருக்கான். இவனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னே தெரியலையே எனக்கு. ஆனால் இது கொஞ்சம் கூட நல்லதில்லை.
என் வேலையை ஒழுங்காக பார்க்கவே விடமாட்டான் போல இவன். ஏற்கனவே இவனுக்கு இவன் தங்கச்சி மேலே சந்தேகம் வந்துருச்சு. ஆவியாக இருக்குமோன்னு வாய் விட்டே சொல்லியிருக்கான். இப்படியே விட்டால் இது நல்லதில்லை. என்ன பண்ணலாம்? இவனை நம்ம வழியில் இருந்து கொஞ்ச நாள் விலக்கி வச்சிடலாமா? தீவிரமாக யோசிக்க தொடங்கியிருந்தாள் ரேஷ்மிக்குள் இருந்த இனியா. மறுநாள் சூர்யா தன் இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்று கொண்டிருந்தான். அப்போது ஒரு திருப்பத்தில் தன் வண்டியை அதே வேகத்தில் திருப்பினான் சூர்யா. அங்கு எதிரே ஒரு லாரி அசுரத்தனமான வேகத்துடன் வந்து கொண்டிருந்தது. நிலைமையை உணர்ந்து தன் வண்டியை பிரேக் போட்டு நிறுத்த முயன்றான் சூர்யா. ஆனால் முடியவில்லை. அவனே சற்றும் எதிர்பார்க்கவில்லை. கண்ணிமைக்கும் நேரத்தில் எதிரே வந்த லாரி சூர்யாவின் வண்டி மீது பயங்கர சத்தத்துடன் மோதியது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த அத்தியாயத்தோடு நான் சீக்கிரமாக வர்றேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ். பாய் மக்களே.